ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வு 2025 மார்ச் ஏப்ரல் 2025 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தமிழில் என்னென்ன முக்கியமான குருவினா சிறுவினா நெடுவினா படிக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு இருக்கும்போதே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்துருவோம் தமிழுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரசு பொதுத் தேர்வு மார்ச் 2025 பொது தமிழ் 2025 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 2025 முக்கியமான வினாக்களுக்கான ஒரு விடை தொகுப்பு தான், வினா தொகுப்பு தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 6 மதிப்பெண் பார்த்துடலாம். பப்ளிக்கு என்னென்ன 6 மதிப்பெண் நீங்கள் தரவாக படிச்சிருக்கணும் அப்படின்னு. கவிதை எழுத அறிய வேண்டுமனவாய் சுரதா கூறுவன விவரிக்க, நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணையினை சொல்லில் வடிவிக்க, சிலப்பதிகாரிய நாட்டிய அரங்கின் அமைப்பு. ஸோ கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. பப்ளிக் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் 100% நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா ஒரு மதிப்பெண் வினாக்கள் எல்லாமே கண்டிப்பாக கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, தமிழின் சீரழமை வியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுநூட்டை தொகுத்தெழுதுக, நிர்வாக மேலாண்மை குறித்து வே இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்தெழுது, பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறையினை எழுதுக. நெக்ஸ்ட், நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்து என்னும் தலைப்பில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் பசுமைதாசனுடன் நீங்கள் நடத்திய கற்பனை கலந்துரையாடல் கருத்துக்களை தொகுத்தெழுது, குடும்பம் என்னும் சிறந்த அமைப்பில் இருந்து மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பிலிருந்து கட்டமைக்கப்படுகிறது எவ்வாறு விளக்குக. பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று இவற்றை விவரிக்கவும், உரிமை தாகம் கதையில் சகோதரர்கள் இருவரும் ஒன்றிணையாமல் இருந்திருந்தால் கதையினை தொடர்ந்து முடிக்க. இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நடிகர் திலகம் என்ற பட்டம் சிவாஜிக்கு பொருந்தது என்பதை நிறுவுக. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கொஷினில் இருக்கிற கொஷின் பேங்க் ரொம்ப முக்கியம். சாலை விபத்து இல்லாத தமிழ்நாடு இக்கூற்றை நனவாக நாம் என்ன செய்ய வேண்டும் யாவை. அடுத்து பார்த்தீங்கன்னா, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 2020 பொதுத்தமிழ் 2025 மிக முக்கியமான உரைநடை சிறுவினாக்கள் குருவினாக்கள். இது கொஸ்டின் நம்பர் 35 38 வரைக்கும் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா 6 மதிப்பெண் வினாக்கள் தொகுப்பு காமனாக வந்து பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன் கொஷின்லாம் கேட்பாங்க 12ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துக்கு. ஸோ அதற்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு 2025 பொது தமிழில் 2025 உரைநடை சிறுவினா குருவினா வினா எண் 35 28 வரைக்கும் கேட்பாங்க. ஸோ சிறுவினா குருவினா உரைநடை பகுதியில் பார்க்கலாம். பேரிடர் மேலாண்மை வாரியம் விளக்குக 2x4 8 இந்த மாதிரி தான் பேட்டர்ன் இருக்கும். வினா எண் பொறுத்த வரைக்கும் 19 21 2x2 4 அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம். பேரிடர் மேலாண்மை வாரியம் விளக்குக. கழை முழுமை என்றால் என்ன விளக்குக. உளவு தொழில் மேலாண்மை அறிந்து நீவிர் அறிவதென்ன. மையாடல் பற்றி குறிப்புரைக. இன்றைய கூட்டு குடும்பம் பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை விளக்குக. மணலில் எழுதியது முதல் தற்கால முறை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்துரைக்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, புவி வெப்பமயமாதலுக்கை தடுக்க உதவும் நடவடிக்கை. புவி வெப்பமயமாதல் தடுக்க உதவும் எவ்வாறு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அடுத்து, சென்னையின் பண்பாட்டு அடையாளங்கள் இன்னமும் நிலைத்து இருப்பனவற்றை குறிப்பிடுக. சங்க பாடல்களின் ஒலிக்கோலம் ஒரு குறிப்பிடத்தக்க பண்பாகும் விளக்குக. கீழ்த்திசை சுவடி நூலகம் குறித்து எழுதுக. பசுமை குடில் வாய்வுகள். சென்னையினை அலங்கரித்த ஆறுகள் விளக்குக. அடுத்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஒருமுக எழினி பெருமுக எழினி குறிப்பு எழுதுக. நெக்ஸ்ட்டு வந்து வித்யாரம்பம். ஓலையில் எழுதுவதற்கு எழுத்தாணியின் பெயர்களை எழுது. குருகுலம் விளக்கம் தருக. நடையழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடு. புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு வரைக. பருவத்தே பயிர் செய். நேர மேலாண்மையை பொறுத்து எழுதுக. குடும்பம் என்னும் அமைப்பு ஏற்படுவதற்கு அடிப்படையாக இருப்பது எது. முறை வைப்பு என்றால் என்ன. எழுத்தாணியின் வகைகள் எத்தனை வகைப்படும் அவையாவை. இதில் நான் முக்கியம் சொல்லி இம்பார்ட்டன்ட் போட்டிருப்பேன், அதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கெಲ್ಲ மயிலை சீனி வெங்கடசாமி நிலவு சிரிப்புதலுக்கு செய்திகளை உருவாக்கி தருக. 12ஆம் வகுப்பு 2025 பொது தமிழ் மிக முக்கியமான செய்யுள் பகுதியில் சிறுவினா குருவினா என்னென்ன படிக்கணும். இது வினா எண் பார்த்தீங்கன்னா 31 34, வினா எண் 15 18 இதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. குருவினா செய்யுள் பொறுத்த வரைக்கும் வினா எண் 15 18 3x2 6. யாழின் வகைகள் யாவை. அறிவுடை வேந்தனின் நெறி குறித்து பிரசாந்தைய கூறுவன யாவை. கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். வறுமையும் சிறுமையும் தருவது எது. கழிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக, ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா, கீழே வந்து அறிவுடை வேந்தனை நெறி குறித்து பிரசாந்தையர் கூறுவனையாவை. எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாத்தின் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார். ஒருமுக எழினி பெருமுக எழினி குறிப்பு வரைக. தருமமிகு சென்னையின் கந்த கோட்டைகள் வளர் தலைமோங்கும். இது ரொம்ப முக்கியம். சிறுவனாக்கள் பொறுத்த வரைக்கும் யானை புக்க பார்த்துக்கோங்க. ஈசன் மகன் என்றனர். அதுக்கு கீழே ஏங்கொழி நீர் ஞானத்து இருளகன்றும் இளஞ்சுட்டி பொருள் விளக்குக. வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர். சடாவி தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமையினை எழுதுக. மனைத்திற்பம் அவசியமான பண்பு என்பதை குரலேறி நின்று விளக்குக. மணலில் எழுதியது முதல் தற்காலம் முறை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்துரைக்க. பங்குனி உத்தர திருவிழா நடைபெற்ற முறையினை
திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்தார்? இது ரொம்ப முக்கியம். நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து உங்கள் கருத்தை கூறுக. அடுத்து பார்த்தீங்கன்னா பகுதி 2ல் மொழித்திறன் பயிற்சி அணி இலக்கணம் 7x2 14 3x4 12. இதில் இருக்கக்கூடிய வினாக்கள் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பொதுத் தேர்வு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தமிழ் 2025 கண்டிப்பாக கேட்பாங்க. வெண்பாவிற்குரிய தலைகள் யாவை? வெண்பாவின் பொது இலக்கணம் ஓமை அகலாது அணுகாது, இது ரொம்ப முக்கியம். அடுத்து பொருள் வேற்றுமை அணியினை சான்றுடன் விளக்குக. ஏகாதேச உருவகணியினை சான்றுடன் விளக்குக. ஓமை அணியினை சான்றுடன் விளக்குக. ஈரசை சீர்களை குறிப்பிடு. ஒரு விகற்பம் பல விகற்பம். விகற்பம் என்றால் என்ன? வெண்பாவிற்கு அடுத்த சீர் எண்களாக அமைக்கலாம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பொருத்தமான சீர்களை கொண்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஒரு மாடல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இதெல்லாம் கேட்டது. ஸோ இதில் இருக்கிறத நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3வது சீர் அமைத்து எழுதுக. கல்வி கரையில், அதே மாதிரி அவமதிப்பன்றோ, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கேட்கலாம். தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, என்ன பிழைகள் இருக்குது, எப்படி திருத்தி எழுதணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் இருக்கும். சொல்லை பிரித்து சேர்த்து தொடரமைக்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்ற சொல்லியிருக்காங்க. அதற்கு கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பொருள் வேறுபாடு தொடரமைக்க. ஸோ அது கீழ்காணும் தொடர்கள் அடைப்புக்குள் உள்ள பெயர் சொல்லை தொடர்ச்சிகளுக்கு ஏற்படுத்தி மாற்றி எழுதுக. ஸோ இந்த மாதிரி தான் கொஷின் பேட்டர்ன் இருக்கும். ஸோ கண்டிப்பாக 12ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய மார்ச் ஏப்ரல் 2025 தமிழுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இதில் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா எதுவும் ஸ்கிப் பண்ணாதையும் நல்லா படிச்சுக்கோங்க. புணர்ச்சி விதி கேட்டிருக்காங்க. ஒருமையுடன், இலக்கண குறிப்பு, மலரடி, அதே மாதிரி வளர்தலம், ஆடலும் பாடலும், பகுபத உறுப்பிலக்கணம் கேட்டிருக்காங்க பாருங்கள். அமர்ந்தான், வைத்து, பேசுவார், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தொடரில் உள்ள பெற்றுள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. வாழைக்காட்டில் குயில்கள் அலறிக்கொண்டு காகங்கள் கூவிக்கொண்டு இருந்தன. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2025 தமிழுக்கு இப்போ நான் கொடுத்த கொஸ்டின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இது கொஸ்டின் பேங்க் 1 தான். கொஸ்டின் பேங்க் நம்பர் 1, அடுத்து கொஸ்டின் பேங்க் நம்பர் 2, நம்பர் 3 இருக்குது. இந்த 3 கொஸ்டின் பேங்கும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காத வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஸ்டின் பேங்க் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலேருந்து கண்டிப்பாக குருவினா சிறுவினா நெடுவினா எல்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நான் அதர் சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2015 நிறைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த கொஷின் பேங்க் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு மாடல் தெரியும், எப்படி வந்து கேட்குறாங்க, என்ன மாதிரி பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.